வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பிரெட் வச்சு ஒரு பிரெட் ரோல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல 2 உருளைக்கிழங்கு நான் வேக வைத்து எடுத்திருக்கேன். அது கைகளால் நல்லா மசிச்சுக்கிறேன். அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல், உருண்டைகள் இல்லாமல் நல்லா ஒரு 5-6 ஊதல் வரணும். அப்போ தான் நமக்கு மசிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். பச்சை பட்டாணி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அளவான தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி கீழே ஊற்றலை. அந்த பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன காய்கறிகள் வேண்டாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடிதாக நறுக்கியது, அது நம்மளுடைய விருப்பம். இதுதான் கிடையாது. உருளைக்கிழங்கு முக்கியமாக இருக்கணும். அது கூட நம்ம கேரட், பீன்ஸ் இது வேணால் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு கை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அப்பப்போ போடுறதால இது 2-3 முறை மாதிரி தெரியுது. ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கடலை மாவு, ஒரு கைப்பிடி அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது அரைத்தது, இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை அங்குலம் இஞ்சி, பூண்டு பற்கள் ஒரு 6 பற்கள், நிறைய வேண்டாம், ஒரு 6-5 பற்கள் இருந்தால் போகிறோம். அந்த விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். பொட்டுக்கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, உடைத்த கடலை, அதையே நான் ஒரு தேக்கரண்டி அளவு அதையும் பொடிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பொறுபொறுப்பு தன்மை நல்லா கொடுக்கும். அதனால் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சிறிய தேக்கரண்டியில் ஒரு அரை தேக்கரண்டி. காரம் வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இது காரம் குறைவாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்தாச்சு. கரம் மசாலா தூள் அது ஒரு 1/4 தேக்கரண்டி போட்டு, தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம். அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணியோடவே இதெல்லாம் நல்லா கலந்துரும். கொத்தமல்லி போட மறந்துட்டேன், கடைசியில் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொத்தமல்லி தழைகள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் கொத்தமல்லி மறந்துட்டதால் கொத்தமல்லி ரொம்ப முக்கியமாக வேணும். அதுதான் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். மைதா மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரொட்டி துகள்கள் அது எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பிரெட் க்ரம்ஸ் தனியாக தூள் பண்ணி அது எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உருளை செஞ்சு ஒரு ப்ரெட்டை ஒரு ஸ்லைஸை ஒரு துண்டை நம்ம இந்த மைதா மாவில் முக்கி எடுத்து அதுக்குள்ளே இதை நம்ம வச்சு அந்த ரொட்டி துகள்களுக்குள்ளே நல்லா பிரட்டி நம்ம செய்யணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாலை நேர சிற்றுண்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தானதாகவும் இருக்கும். ஒரு ரொட்டி துண்டம் எடுத்து மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியாக கலந்துட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப அடர்த்தியாகவும் இல்லாமல் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த உருளையை அது உள்ளே வச்சு நல்லா அதை மூடிடுவோம். நல்ல கைகளால் அழுத்தி மூடலாம். இது எப்படியும் நமக்கு நல்லாவே வரும். நமக்கு செய்கிறதுக்கு சுலபமாக வரும். ஈரப்பதம் இருக்கிறதால நம்ம உருண்டை வடிவம் வேணும்னா உருளையில் செஞ்சுக்கலாம். உருளையாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த ரொட்டி துகள்களில் நல்லா போட்டு பிரட்டி மொத்தம் எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டாம். மொத்தம் எடுத்தாச்சு. நம்ம பிரட்டி உருண்டையாகவும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். என்ன வடிவத்தில் வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெயில் பொறுமையாக, ஏன்னா உள்பாகம்னா நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். அந்த உருளைக்கிழங்கு இது நீங்கள் பார்த்து கொஞ்சம் சிறிய அளவு கூட எடுத்துக்கோங்க. சிறிய அளவு எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த மசாலா பொருள்லாம் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு என்ன வடிவத்தில் வேணுமோ சிறிய அளவு இருந்தால் ரொம்பவுமே நல்லது. நமக்கு நல்லா வெந்து கொடுக்கும் உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு, அந்த மசாலா எல்லாம். நிதானமாக நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே முதல்ல கொஞ்சம் பெரிய தீயில வைங்க. இல்லை இளந்தீயில வச்சா அந்த துகள்கள்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் இளந்தீயில மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு நல்லா பொறுமையாக உள்பாகம்லாம் நல்லா வேகணும். வெந்த பிறகு நல்லா அந்த எண்ணெய் நல்லா வடிஞ்ச பிறகு அப்படி எடுத்துருவோம். நான் அவசரப்பட்டு பெரிய தீயிலையே வைக்க வேண்டாம். இளந்தீயில இருக்கணும். நம்ம எடுக்கும் பொழுது பெரிய தீயில வைங்க. ஏன்னா எண்ணெயெல்லாம் அப்போ தான் அதிலேருந்து வெளியேறும். இல்லைனா எண்ணெய் அப்படியே சுற்றிட்டு ஒரு மாதிரி சாப்பிடும்போது எண்ணெயாக இருக்கும். பிரெட் உருளைக்கிழங்கு ரோல் தயாராகிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.